بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على النبي الأمين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد. فقال سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அகிலம் படைத்து ஆளுகிற அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாய், நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களையும் சலாமியும் உரித்தாக்கியவனாய், வலிமாறுகளினுடைய நல்லாசிகளோடு எனது ஷைഖ் நாயத்தினுடைய துவா பரக்கத்தோடு எனது உரையை நான் தொடங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். திருச்சியின் புகழ் மதரசத்துல் ஹசனைன் ஃபி ஜாமியா யாசீன் அரபு கல்லூரியினுடைய 13வது யாசினி ஆலிம் பட்டம் அளிப்பு விழா, முதலாம் ஆண்டு புகாரி ஷரீஃப் சனது வழங்கும் விழா, புகாரி ஷரீஃபினுடைய நிறைவு விழா என முத்தாய்ப்பாய் முப்பெரும் விழாவாக அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில் தலைமை எடுத்து இந்த மதரசாவையும் மதரசாவினுடைய மாணவ செல்வங்களையும் தனது கரம் பற்றி பையத்து செய்திருக்கிற முரீதீன்களையும் அத்தனை பேர்களையும் தாயுள்ளத்தோடு தாங்கி பிடித்திருக்கும் இவ்விழாவின் உள்ளபடியே உரித்தான தலைமை, உள்ளமையான தலைமை, உண்மையான தலைமை, சங்கைக்குரிய ஷேக் நாயகம் ஜமாலியா சையது யாசின் அலி மௌலானா அல் ஹசனி வல் ஹுசைனி வல் ஹாஷிமி அவர்களுக்கும் இவ்விழாவில் மிக அழகிய முறையில் அல் குர்ஆன் ஷரீஃபை கிராத்தாக ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய மௌலவி அல் ஹாஃபில் விஎம் முஹம்மது ஜக்கரியா ஆலிம் யாசின் அவர்களுக்கும் வஹ்தத்துல் வஜூதை மிக இனிய குரலில் இங்கு பதிவு செய்த அப்துல் ஹமீத் முஹம்மது முபாரக் மாணவ செல்வங்களுக்கும் நபி புகழ்பா மிக அழகிய முறையில் வயது முதிர்ந்தாலும் இனிய குரலில் இங்கு இசைத்திட்டு அமர்ந்திருக்கிற அன்பு நிறைந்த முஸ்தபா ஹலீஃபா அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துரையாய் மௌலவி சையது முஹம்மது ஆலிம் அவர்களும் மற்றும் மௌலவி ஏ அப்துர் ரஹ்மான் ஆலிம் அவர்களுக்கும் மற்றும் மௌலவி முஹம்மது ஹனஃபி அவர்களுக்கும் இந்த விழாவில் முத்தாய்ப்பான சிறப்புரை மாத்திரமல்ல, இந்த மதரசாவை சிறந்த இடத்தில் உயர்த்தி பிடிப்பதற்காக தனது அனுபவத்தையும் தனது ஆளுமையும் தனது அறிவையும் அத்தனையும் இங்கு அர்ப்பணித்து கொண்டும் நாடு கடந்து கடல் கடந்து உலகம் முழுக்க சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய அக்கியதாவை உயர்த்தி பிடித்து தாங்கியிருக்குகிற என் போன்ற உலமாக்கள் தலையெடுப்பதற்கு கரம் தாங்கி தூக்கி விட்டிருக்கும்
சங்கைக்குரிய டாக்டர் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும் மிக அழகிய முறையில் வரவேற்புரை நிகழ்த்திய அண்ணன் சிராஜுத்தீன் ஹலீஃபா அவர்களுக்கும் இந்த விழாவில் முதன்மையாக முன்னிலை பெற்றிருக்கிற அன்பு நிறைந்த அண்ணன் தௌலத் அவர்களுக்கும் அன்பு நிறைந்த தியாகியாய் நாங்கள் எல்லாம் பார்க்குகிற அப்பாஸ் ஷாஜஹான் அண்ணன் அவர்களுக்கும் இன்னும் இந்த விழாவுக்கு உரை தந்திருக்கிற ஹலீஃபாமார்கள், ஆத்தும சகோதரர்கள், ஜமாத்து பெருமக்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், யாசினி உலமா பெருமக்கள், குறிப்பாக இந்த விழாவில் மணமகன்களாக யாசினி சனதை பெற்று தமது அடுத்த கட்ட வாழ்வை அடியெடுத்து வைக்க காத்து கொண்டும் எதிர்பார்த்து கொண்டும் இருக்குகிற என் அன்பு நிறைந்த இந்த மதரசாவினுடைய கண்மணிகளாகிய சனது பெறும் புத்தம் புதிய உலமா பெருமக்கள், உங்கள் அத்துணை நபர்களுக்கும் ஆரம்பமாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இவ்வளோ நீளமாக பேரை வச்சு சலாம் சொன்னேன், ஒரு பதில் இல்லை. ரொம்ப நேரம் வச்சுட்டேன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். என் அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நான் சிறப்பு பயானுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். பயான் நிகழ்த்துவது என்று வருகிற பொழுது யாருக்கு யார் பயான் நிகழ்த்துவது என்பதையெல்லாம் யோசிக்க வேண்டும். பொதுவாக உலமாக்கள் ஒரு விளக்கத்தை தருவார்கள். தாலீம் அப்படின்னு ஒன்று இருக்கு, பயான் அப்படின்னு ஒன்று இருக்கு, ததுகிரா அப்படின்னு ஒன்று இருக்கு. தாலீம் கற்றுக் கொடுக்குதல் அப்படின்னு வந்தால் எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்துடக்கூடாது, தனக்கு தெரிஞ்சதுனால. கற்றுக் கொடுக்குதல் அப்படின்னா யாருக்கு கற்றுக் கொடுக்குதல்? யாரு அறியாமையில் இருக்கிறார்களோ, யாரு ஜஹாலத்தில் மடமையில் இருக்கிறார்களோ, அதை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் கற்றுக் கொடுக்குதல் என்று வரும். அவர்கள்ட்ட பயான் பேசக்கூடாது. அவங்கள்ட்ட போய் உட்கார வச்சுட்டு மணிக்கணக்கா இலக்கண இலக்கியத்தில் பயான் பேசுனா என்ன ஆகும்? பயான் பேசக்கூடாது. அவங்களுக்கு பாடம் நடத்தணும், செய்திகளை புரிய வைக்கணும், கற்றுக் கொடுக்கணும். ஜாகில்களுக்கு, தெளிவில்லாத மக்கள் அப்படின்னு இருப்பாங்க. இந்த தெளிவில்லாத மக்கள் அவர்களுக்குத்தான் பயான் என்பது தேவைப்படும். ஒன்றை பற்றி தெரியும், அது சார்ந்த தெளிவு இருக்க, ஒன்றை பற்றி அறிந்திருப்பார்கள், ஆனால் தெளிவாக புரிந்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது இவர்களிடத்துல பாடம் நடத்தக்கூடாது, இவர்களுக்கு நாம் பயான் நடத்தணும். அடுத்த இரண்டாவது ஸ்டேஜ் பயான் நடத்தணும். அதுபோல உலமாக்கள் இருக்கிறார்கள். உலமாக்கள் கற்று தேறியவர்கள், அனைத்தையும் ஓரளவு அறிந்தவர்கள், அனுபவமிக்கவர்கள். இவர்களிடத்துல பாடமும் நடத்தக்கூடாது, பயானும் செய்யக்கூடாது. பாடம் நடத்துகிற இடத்துல அவங்க இல்லை, பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை, தாண்டிட்டாங்க. பயானும் அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, பேசக்கூடாது. ஏன்னா அந்த தெளிவும் புரிதலும் இருக்கு. திரும்ப திரும்ப அவங்கள்ட்டே போய் பயான் பேசுனா அது சரியா இருக்காது. அப்போ என்ன செய்ய? ஏன்னா என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்களே சிறப்பு பயானுண்டு, சிறப்பு பயான் வர போட்டிருக்கீங்களே. அல்லாஹ் அக்பர். இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஷரியத்திலும் தரிக்கத்திலும் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள். அப்போ எப்படி நான் பயான் பேச முடியும்? அப்போ நான் என்ன செய்யன்றப்ப தான் உலமாக்கள் எனக்கு ஒரு வழி சொல்லி யாசினியா மதரசாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே போய் நீங்கள் பாடம் நடத்த வேண்டாம், பயானு நடத்த வேண்டாம், என்ன செய்யுங்க, ததுக்கிரா பண்ணுங்க. ததுக்கிரா பண்ணலாம், ஞாபகப்படுத்துதல். அது யார் வேண்டாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஒருவருக்கொருவர் ஒரு செய்தியை பரிமாறிக்கொள்வதும் ஞாபகப்படுத்தி கொள்வோம். ஃபஇன்ன திக்ரா
தன்ஃபஉல் முஃமினீன். தذ்கிரா என்பது எல்லா காலத்திலும் இருக்க வேண்டியது, எல்லோருக்கும் செய்ய வேண்டியது. தذ்கிரா என்பது தஅலீமையும் பயானையும் முழுமைப்படுத்தக்கூடியது. தذ்கிரா என்பது உள்ளத்தில் இருக்கிற ஈமானை உயிரோட்டம் செய்யக்கூடியது, ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியது. அறிந்திருந்து கிடக்கிற அந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் அசை போட செய்வதுதான் தذ்கிரா. அது இருக்க வேண்டும், எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும். மௌத்து வரையிலும் தذ்கிரா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் ஈமானுக்கு மன்ஃபஅத் தரக்கூடியது என்று வருகிற பொழுது தஅலீமையும் பயானையும் இறைவன் சொல்லவில்லை, தذ்கிராவை சொல்லுகிறான். தذ்கிரா தான் ஈமானுக்கு மன்ஃபஅத்தை கொடுக்கும். அந்த கோணத்தில் உங்களிடத்தில் தஅலீம் செய்வதற்கோ பயான் செய்வதற்கோ நான் வரவில்லை, தذ்கிரா செய்வதற்கு வந்திருக்கிறேன். என் அன்பு நிறைந்தவர்களே, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விழா இதுதான். ஒரு நிகழ்வை சொல்லி அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன். ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு தனது தாயின் ஜனாசா தொழுகையில் கலந்து முடித்து புறப்படுகிற பொழுது தனது குதிரையில் ஏறுகிறார்கள். பொதுவாக குதிரையில் ஏறுறதுன்றது ரொம்ப சிரமமானது, ஈஸியாக ஏறிட முடியாது. ஏறுவதற்கே அங்கே பயிற்சி நிறைய தேவை. குதிரையில் சவாரி இல்லை, ஏறுவதற்கே பயிற்சி ரொம்ப தேவை, நுணுக்கம் தேவை, அதில் ஒரு பக்குவம் தேவை. இதெல்லாம் தாண்டி உடல் பலமும் தேவை. சாதாரணமாக எல்லாமே குதிரையில் ஏறிட உட்காந்துடலாம், தூக்கி போச்சா உட்காந்துடலாம், ஏறிட முடியாது. இன்னும் சில பசங்க இன்னைக்கு பைக் வச்சுருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் அக்பர். என்ன மஹல்லாவில் இருக்கிற ஒரு பையன் ஒரு பைக் வச்சுருக்கிறான், ஏறுங்க ஏறுங்க நடமுடிச்சா. நம்ம லுங்கி போட்டிருக்கிறோம், அந்த பைக்கில் ஏறுறதுக்கு நான் பால்கனியில் போய் வர வேண்டியதாயிருச்சு. பின் சீட்டில் உட்கார்றதுக்கு பால்கனியில் ஏறி அங்கே வந்து அப்படி உட்காந்தா அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே இருக்குது, நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். அப்படி பைக் அந்த சீட்டு உண்மையிலேயே நான் சொன்னேன், குதிரையில் கூட ஏறிடலான்டா, இதில் ஏற முடியாது. எப்படா உன் வீட்டுக்காரம்மா வச்சு நீ கொண்டு போகிறேன்னு ஏறமா கஷ்டம், ரொம்ப ஏற முடியாது. அப்படி சீட்டை கொடுத்துருக்குறானுங்க ஒரு மாதிரியா. போகிறப்ப எங்கேயாவது 6 அடிக்கு போகிற மாதிரியே தெரியுது. குதிரையில் ஏறுவது என்பது எல்லோருக்கும் அந்த இடத்தில் ஒரு சறுக்கலும் சிரமமும் ஒரு தடுமாற்றமும் ஒரு கவனமும் அங்கு வரும். ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு தனது தாயினுடைய ஜனாசாவில் கலந்து முடித்து குதிரையில் ஏற அமர முயற்சி எடுத்து அந்த இடத்தில் ஒரு சிரமத்தையும் அந்த இடத்தில் ஒரு தடுமாற்றத்தோடு இருப்பதை கண்ட எங்கோ இருந்து பார்த்து கொண்டிருந்த ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து கை தாங்கலாய் அவர்களை தாங்கி பிடித்து குதிரையில் அமர வைத்தார்கள். அப்படி அமர வைக்கிற அந்த தருணத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய கை கால் வைக்கிற இடத்தில் பட்டுவிட்டது. ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு எந்த இடத்தில் கால் வைப்பார்களோ அந்த இடத்தில் இவர்கள் கை வைத்து விட்டார்கள். ஏறி அமர்ந்த ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு ஹல்லி இப்னு அம்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேணாம் நீங்க கையை எடுத்துருங்க, நான் கால் வைக்கிற இடம் கை எடுத்துருங்க, கை எடுத்துருங்கன்ட்டாங்க. ஏன் இப்படி அந்த இடத்துல கை வச்சு தூக்குறீங்க? நீங்க அஹ்ல பைத், நீங்க அஹ்ல பைத். நாங்க கால் வைக்கிற இடத்துல நீங்க அப்படி கை வச்சிடக்கூடாது. உங்களுக்கு கண்ணியம் இருக்கு, உயர்வு இருக்கு, மேன்மை இருக்கு, அப்படி வச்சிடக்கூடாது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பதறாங்க. அதையெல்லாம் கேட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஹக்கதா நஃஅலு பி உலமாஇனா,
எங்களின் உலமாக்களை, எங்களின் ஆலிம் பெருமக்களை இப்படித்தான் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு அப்படித்தான் எங்கள் நபிகள் சொல்லிக் கொடுத்தார்கள். நமது சமுதாயத்தினுடைய, நமது உம்மத்தினுடைய ஆலிம் பெருமக்களை அஹ்ல பைத்துகள் இப்படி கண்ணியப்படுத்துங்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு காத்திபுல் வஹி, வஹியை எழுதியவர்கள், மிகச்சிறந்த ஒரு ஆலிம். அந்த ஆலிமுக்கு எப்படி கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை அஹ்ல பைத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு செய்து காட்டினார்கள். இப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அஹ்ல பைத்துகள் உலமாக்களுக்கு, அலிமுகளுக்கு இவ்வளவு சங்கை செய்கிறார்கள் என்ற அந்த தன்மையும் பண்பையும் அந்த மேன்மையும் அறிந்த மாத்திரத்தில், கேட்ட மாத்திரத்தில் குதிரையில் அமர்ந்திருந்த ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கீழே இறங்கி விட்டார்கள். இறங்கி வந்து கால் வைக்கிற இடத்தில் எந்த கைப்பட்டதோ அந்த அஹ்ல பைத்தினுடைய அந்த அன்பு கரத்தை பற்றி பிடித்து முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹாகதா, நாங்கள் இப்படித்தான் உமிர்னா அன்னஃபால், அஹ்ல பைத்தை இப்படித்தான் சங்கைப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். அஹ்ல பைத்துகளுக்கு நாங்கள் செய்கிற கண்ணியம் என்று கையை பிடித்து முத்தமிட்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. மிக நேர்த்தியான வரலாறு. அஹ்ல பைத்தும் இந்த சமுதாயத்தினுடைய, இந்த மார்க்கத்தினுடைய மார்க்க அறிஞரும் சந்தித்து கொண்டு ஒருவருக்கொருவர்கள் சங்கைகளை பரிமாறிக்கொண்டும் முஹப்பத்துகளை பரிமாறிக்கொண்டும் இருந்த அந்த வரலாற்று நிகழ்வு என்பது முத்தாய்ப்பானது என்பது மாத்திரமல்ல, உலகம் முழுக்க அஹ்ல பைத்துகளுக்கும் ஆலிமுகளுக்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்கிறது. ஆலிமுகளையும் அஹ்ல பைத்துகளையும் பிரிக்க முடியாது. எல்லா காலத்திலும் இந்த உம்மத்தினுடைய மார்க்க அறிஞர்களுக்கும் அஹ்ல பைத்துகளுக்கும் நெருக்கம் இருக்கிறது, ஒரு உறவு இருக்கிறது என்பதை சொல்லுகிற மிக நேர்த்தியான நிகழ்வு. அந்த நிகழ்வை லாபகரமாய், தத்துரூபமாய் ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அலீம் இந்த அரபு கல்லூரியை நிறுவி இந்த உலகத்துக்கு சொன்னார்கள். நாங்கள் அஹ்ல பைத்தாகிய எங்களுக்கும் இந்த மார்க்கத்தினுடைய மார்க்க அறிஞர்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கிறது, ஒரு உறவு இருக்கிறது. அதற்கு சான்று இந்த அரபு கல்லூரியை நான் நிறுவுகிறேன். ஆலிமுகளை தாங்கி பிடிப்பதில் தன்னிகரற்ற பெருமக்கள் அஹ்ல பைத்துகள். இந்த உலகத்தில் ஆலிமுகளை ஒதுக்கிய அநேக நிலைகள் இருக்கிறது. ஆனால் ஆலிமுகளுக்கு ஒரு தளத்தை அமைத்து, ஒரு இடத்தை கொடுத்து, அவர்களுக்குரிய கண்ணியத்தையும் கொடுத்து, அவர்களை இந்த சமுதாயத்தில் முக்கியமானவர்கள் என்று உயர்த்தி பிடிக்குகிற பண்பும் ஒரு பெருமையும் அஹ்ல பைத்துகளுக்கு இருக்கிறது. அதைத்தான் இந்த முப்பெரும் விழாவும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் யாசீனி ஆலிம் பெருமக்களை உருவாக்கி, சங்கிக்குரிய ஷேக் நாயகம் சொல்வார்களே, இந்த மதரசா எனது உயிர், இந்த மதரசா எனது உயிர். அப்போ யாசீனி உலமாக்கள், யாசீனி சனது பெறுகிற பிள்ளைகள் யார்? சங்கிக்குரிய ஷேக் நாயகத்தினுடைய உயிர். அந்த உயிர், உயிரின் வழியாய், உயிலின் வழியாய் சங்கையான ஷேக் நாயகம், வாப்பா நாயகம் யாசின் அலி மௌலானா அவர்களின் வழியில் இன்னும் உயிர் பெற்று நிற்கிறது. இந்த மதரசா அஹ்ல பைத்துகளுடைய கனவு திட்டம், அஹ்ல பைத்துகளுடைய அவர்கள் தங்களுக்கு அடையாளமாக இதை எடுத்திருக்கிறார்கள். உலமாக்களை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பது அஹ்ல பைத்துகளுக்கு தான் முதலிடம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
எங்களை விட ஆலிம்களை உருவாக்குவதில் வேற யாருக்கு அக்கறை இருக்க முடியும்? அதில் யார் எங்களை விட முதன்மை பெற்றிருக்க முடியும் என்பதை இந்த மதரசாவை நிறுவி வளர்த்தெடுத்து இன்றைக்கு சனது விழா வரையிலையும் வளர்ந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்கொள்ளாத காட்சிகள், மனதிற்கும் அகத்திற்கும் முகத்திற்கும் அழகாய் அருளாய் நிரம்பி இருக்குகிற சங்கிக்குரிய வாப்பனாய் அவர்களும் இங்கு யாசின் உலமாக்களும் எவ்வளவு அழகாக அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு அழகான சங்கமம். என் அன்பு நிறைந்தவர்களை, இந்த விழாவில் சொல்வதற்கு சில செய்திகள், அதை மாத்திரம் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுபடுத்துவேன். ஆலிம்கள் யார் ஆலிமாக இருக்க முடியும்? அந்த ஆலிம்களுக்கான அடையாளம் என்ன? நிறைய உலமாக்கள் நிறைய செய்திகளை சொல்லிருக்கிறார்கள். இந்த இடத்திற்கும் இந்த நிகழ்வுக்கும் பொருத்தமாய் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்களுடைய பார்வையில் நான் பார்க்கிறேன், ஆலிம் என்றால் யார்? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய பார்வையில் கிதாபுகளை கற்றவர், கிதாபுகளை படிக்க தெரிந்தவர் ஒருபொழுதும் ஆலிமாக இல்லை. வெறுமன கிதாபுகளை படிக்க தெரிந்தவர், வெறுமனை தகவல்களை படித்து சொல்லக்கூடியவர், அவர் ஒருபொழுதும் ஆலிமாக இருப்பதில்லை, ஆலிமாக இருக்க முடியாது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஆலிமாக ஏற்கவில்லை. ஒரு தகவலை படிக்க கற்றுக்கொண்டு அது உள்ளதை உள்ளபடி சொல்வதில் ஆலிமியத் அங்கெங்க இருக்கிறது. அது ஒரு ஆலிமுக்கான அடையாளம் கிடையாது. இருக்கிறதை படித்தோம், அதை சொல்லுகிறோம், அவ்வளவுதான். இந்த எக்ஸாம்ல பிள்ளைய மனப்பாடம் பண்ணி மார்க் எடுக்கிற மாதிரி இல்லையா? மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே போய் எழுதி வச்சிடுறது. அது மாதிரி இதுல இல்மியத் எங்க இருக்கிறார்? அதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், வெறுமனை கிதாபுகளை படிக்க தெரிந்ததினால் அவர்கள் ஆலிம் அல்ல. ஆனா இன்னைக்கு ஆலிம்கள் அந்த விதத்தில் பார்க்குறப்ப ஆலிமே லிசானின்னு உலமாக்கள் சொல்லுவாங்க. ஆலிமே லிசானி, எல்லாம் வாயில் வார்த்தையில் ஆலிம்கள். ஆனா ஆலிமே கல்வி எங்க? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் கேட்குறாங்க, ஆலிமே லிசானி, வெறுமன வார்த்தைகளிலும் பேச்சுக்களிலும் மட்டுமே இன்றைக்கு ஆலிம்கள். ஆலிமே கல்வி எங்கே? ஆலிமே கல்விதான். கல்பு அறிவு பற்றி இருக்க வேண்டும், கல்பு உயிர் பற்றி இருக்க வேண்டும். நாவுகளை கடந்து தாள்களில் இருக்கிற தகவல்களை தாண்டி அகமியமும் உள்ளமையும் உள்ளத்தில் உயிரோட்டம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இதயத்தால் யார், இதயம் சார்ந்த இல்மால் கல்வியால் உயிர் பெற்றவர்கள் மாத்திரம்தான் உண்மையான ஆலிமாக இருக்க முடியும். எங்க வருகிறார்கள்? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் எங்க வர்றாங்கன்னு புரியுதா? ஆலிம்ன்றதை எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னு புரியுதா? சங்கிக்குரிய ஷேഖ்னாயும் நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ அங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆலிம் என்றால் யார்? ஆலிமுக்கான அடையாளம் என்ன? ஆலிமுக்கான அடையாளம் என்ன? உள்ளத்துல இல்மு இருக்கு, புகாரி இருக்கு, முஸ்லீம் இருக்கு இல்லையா? ஃபிக்னுடைய இல்மு எல்லாம் ஓதுனது 7 வருஷம் கிதாபுகள் உள்ளத்தில் இருக்கு. அது இருக்கு என்பதற்கான அடையாளம் என்ன? இல்மு உள்ளத்தில் இருக்கு என்பதற்கான வெளிப்பாடு என்ன? இல்மில் எது முதன்மையானது? இல்மில் எது முதன்மையானது? புகாரியை கற்றுக்கொள்வதும், ஹதீஸ்களை கற்றுக்கொள்வதும், ஃபிக்குகளை கற்றுக்கொள்வதும், இவைகளில் எது இல்மில் முதன்மையானது? எது? ஏகோபித்த நிலையில் உலக உலமா பெருமக்கள் சொல்வார்கள், இல்மில் முதன்மையானது, தலைமையானது எது? இல்மும் பில்லாஹ். ரஅஸுல் இல்மி மஅரிஃபத்துல்லாஹ். அல்லாஹ்வை அறிதல்தான் இல்முகளிலே தலைமையானது.
7 ஆண்டு கிதாபுகள் என்பது இறைவனை அறிவதற்கான படித்தரங்கள் தவிர அவைகளே பட்டங்கள் அல்ல. இறைவனை அறிவதுதான் நோக்கம். அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய உள்ளமை என்ன, அவனுடைய தாத்தியத்து என்ன, இவைகளை அறிவதுதான் இல்மு. இந்த இல்மு அங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சனதோடு நிற்பதல்ல. அரபை எதற்கு நாம் கற்க வேண்டும்? அன்னையின் மடியில் அமுத மொழியும் அமுதையும் பருகி எடுத்து இனத்தால் தமிழினமாய் செந்தமிழ் பேசும் பிள்ளைகளாய் தமிழ் எனது தாய்மொழி என்று வருகிற பொழுது அரபி எதற்கு? எதனால் அரபியை கற்றுக்கொள்ள வேண்டும்? குர்ஆன் அரபி, ஹதீஸ் அரபி, அந்த ரெண்டும் எங்களுக்கு இரு கண்கள். அதை நாங்கள் அறிய வேண்டும். குர்ஆனை எதற்கு அறிய வேண்டும்? குர்ஆனை எதற்கு கற்க வேண்டும்? ஹதீஸ் எதற்கு தெரிய வேண்டும்? அந்த இரண்டையும் கற்றுக்கொண்டால் தான் படைத்தவன் எவன் என்று எனக்கு தெரியும். அல்லாஹ்வை நான் அறிய வேண்டும். அவன் அறிவு, அவன் சார்ந்த விஷயங்களை புரிய வேண்டும். அதற்கு எனக்கு குர்ஆனும் ஹதீஸும் தேவை. நான் தொழுவதும் எனது இபாதத்தும் எனது திக்ர திலாவத்தும் அத்தனையும் அல்லாஹ்வை அறிவதுதான். அல்லாஹ் என்ற அந்த பிரம்மாண்டத்தை நான் விளங்குவதற்கும் புரிவதற்கும் தான் இவைகள் அத்தனையும். ஆனால் இன்றைய ஷரியத் எப்படி இருக்கிறது? சரியான தொழுகை, சரியான நோன்பு, சரியான திலாவத் எல்லாம் சரியாக இருக்கு. அல்லாஹ் என்ற அறிவு மாத்திரம் இல்லை, மற்ற எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வை பற்ற அறிதலும் புரிதலும் மாத்திரம் இன்றைக்கு சரியாக இல்லை. ஆனால் இபாதத்துகள் சரியா இருக்கு என்று சொல்லுகிறார்களே, எப்படி நம்ப முடியும்? அது எப்படி முழுமையாகும்? அல்லாஹ்வை அறியாத வரையில் நீ ஆலிம் அல்ல, நீ ஆலிம் அல்ல, ஆலிம் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வை அறிகிற பொழுதுதான் அந்த அல்லாஹ் சார்ந்த இல்மையும் விளக்கத்தையும் அந்த உள்ளமை புரிதல் என்ற தன்மையும் பக்குவமும் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நீ இல்மை பெறுகிறாய். அதனாலதான் இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கிதாபுகளில் படித்தால் மாத்திரமே அது படிப்பல்ல, அவருக்கு பேர் ஆலிம் அல்ல. அந்த அல்லாஹ்வை அறிந்தேன் என்று வருகிற பொழுது இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா, அல்லாஹ்வை நான் அறிஞ்சிருக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ்வை பத்தி நான் புரிஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்வை பத்தி நான் தெரிஞ்சிருக்கிறேன் சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், அல்லாஹ்வினுடைய இல்மு, அவன் குறித்த இல்மு என் உள்ளத்தில் இருக்கிறது என்று வருகிற பொழுது அதனுடைய வெளிப்பாடு என்ன? அப்போ இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை அறிகிற பொழுதுதான் ஒருவர் ஆலிமாகிறார். அந்த ஆலிமின் அடையாளம் என்ன? அந்த ஆலிமினுடைய அடையாளம் என்ன? இந்த நஹ்வு இருக்கு இல்லையா, சர்ஃப் நஹ்வுலாம் இன்ன வரையிலேயே நம்ம இபாதத்தில் ஒன்றா தான் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த நஹ்வு சர்ஃப் அரபு இலக்கணத்தை நம்ம மதரசாக்களில் பாடமாக வச்சதுனால நம்மளுடைய பார்வை என்னண்டா, குர்ஆன் ஹதீஸை படிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை. அது அப்படி இல்லை. அது ஒரு அரபு இலக்கணம், அது ஒரு அரபு இலக்கணம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இலக்கணம், அரபு இலக்கணம். அந்த அரபு இலக்கணம் பொது உடைமையானது. இன்றைக்கு உலகத்தில் அரபு இலக்கணத்தில் முஸ்லீமை தாண்டி எவ்வளவு பேர் பாண்டித்துவம் பெற்று இருக்கிறார்கள். அது அரபு இலக்கணம். அது இபாதத்தின் இடத்துல நம்ம கொண்டு போய் வைத்திருக்கிற மனநிலை. காரணம், குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதற்கு அந்த இலக்கணம் எங்களுக்கு உதவியாக இருக்கு என்பதினால். அப்ப இந்த கிதாபுகள், இந்த பாடங்களும் பாடத்திட்டங்களும் அல்லாஹ்வை அறிவதற்கான படித்தரங்கள். அல்லாஹ்வை அறிந்தவன் மாத்திரம்தான் ஆலிம். அந்த ஆலிமின் அடையாளம் என்ன? என் அன்பு நிறைந்தவர்களே,
அந்த ஆலிமின் அடையாளத்தை ஒரு முறை நமது உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். மிக அற்புதமாக சொன்னார்கள். அல்லாஹ்வை அறிந்திருந்த ஒரு ஆலிமுக்கான அடையாளம், அல்லாஹ்வை நான் அறிந்திருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறாரோ அவருக்கு இருக்க வேண்டிய அடையாளம் என்ன என்பதை ஒரு மெம்பர் படியில் மேல் ஏறி நின்று கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அஅலமுக்கும் பில்லாஹி வ அஷத்துக்கும் லஹு ஹஷ்யா. நான் உங்களை விட அல்லாஹ்வை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். ஆலிமுகளிலேயே உயர்ந்த ஆலிம் யாருங்க? உலகத்திலேயே ஆலிமுகளுக்கெல்லாம் ஆலிம் அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இமாம்களுக்கெல்லாம் இமாம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். ஆலிமுகள் அத்தனை பேருக்கும் முதன்மையான ஆலிமாக திகழ்ந்தவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன் நான். இங்க என்ன நமக்கு சொல்றாங்க? நான் ஆலிம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கித்தாபை படிச்சுட்டு ஆலிம்ன்றோம். நபிகள் சொல்லுகிறார்கள், உங்களில் அதிகம் அல்லாஹ்வை அறிந்தவன் நான். நபிகளை விட அல்லாஹ்வை அறிந்தவர் இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? அல்லாஹ் குறித்த இல்மு நபிகளை விட இந்த உலகத்தில் யாருக்காவது இருக்க முடியுமா? அல்லாஹ்வை அறிந்ததில் முதன்மை பெற்றவர்கள், அதில் நிறைவு பெற்றவர்கள், அதில் முழுமையை கண்டவர்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் சொல்றாங்க, அன அஅலமுக்கும் பில்லாஹ், உங்களில் அதிகம் அல்லாஹ்வை அறிந்தவன் நான். அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது. அது எவ்வளோ பெரிய முஃபஸ்ஸிரோ முஹத்தீஸோ, அது எவ்வளோ பெரிய ஆளோ, அந்த இடத்துக்கு போக முடியாது. உங்களில் அதிகம் அல்லாஹ்வை அறிந்தவன் நான் தான். அப்ப அந்த அறிந்ததுக்கு அந்த ஆலிமுக்கு வெளிப்பாடு வேணும்ல, தன்மை என்ன இருக்கணும்? இலக்கண இலக்கியத்தோடு பயானு, மணிக்கணக்கில் பயானு அல்லது எழுத்து, என்ன தகுதி? அந்த தகுதியை அடுத்து சொல்லுகிறார்கள், உங்களில் அதிகம் அல்லாஹ்வை அறிந்தவன் நான் தான். அதுபோல வஷத்துக்கும் லஹு பில் ஹஷ்யா, அந்த அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவனும் நான் தான். இதுதான் அடையாளம். அத்துஃபு செய்றாங்க. அல்லாஹ்வை அறிந்தல் என்பதற்கும் அல்லாஹ்வை அஞ்சுதல் என்பதை அத்துஃபு செய்கிறார்கள், இணைக்கிறாங்க. இணைத்து நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஆலிம் என்பதின் அடையாளம் அவருக்கு இறையச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் பயம் இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் நான் அறிந்திருக்கிறேனோ அவ்வளவு உயரத்தில் அல்லாஹ்வை நான் அஞ்ச வேண்டும். ஆலிமுக்கான அடையாளம் தொப்பி அல்ல, பெரிய தாடி அல்ல, உடை அல்ல, அது உலகத்திற்கானவை. ஆலிமுக்கான அடையாளம் கிதாபுகளை எழுதுவது அல்ல, பயான்கள் அல்ல, மாலை மரியாதைகள் அல்ல. ஆலிமுக்கான அடையாளம் எவ்வளவு தூரம் இல்மு எனக்கு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அல்லாஹ்வை நான் பயப்பட வேண்டும். அந்த இறையச்சம், அந்த ஹஷ்யத் வேண்டும். அதுதான் ஒரு ஆலிமுக்கான அடையாளம். மதீனத்து பெருவழியில் மேகத்திற்கான கருமேகங்கள் எல்லாம் சூழுகிற பொழுது மதீனத்து மக்கள்கள் மகிழ்ச்சியில் அருள்மழை பொழிய போகிறது என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், மதீனத்து மக்கள் மழையை எதிர்பார்த்து மகிழ்ச்சியாக இருக்குகிற அதே வேளையில் வீட்டுக்குள் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயத்தோடு பதற்றத்தோடு வீட்டுக்குள் நடந்து கொண்டே இருந்தார்கள். வீட்டுக்குள் நடந்து கொண்டே இருந்தார்கள். வெளியே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள் பயத்தோடு இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் அமர முடியவில்லை, அங்கும் இங்குமாக நடந்து கொண்டே இருக்கிறார்கள். நடப்பது மாத்திரமல்ல, பதட்டம் மாத்திரமல்ல, வாய்விட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் கைர் வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் இலை. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நலவையை நாடுகிறேன். எதை எங்கள் பக்கம் நீ அனுப்பி வைக்கிறாயோ அதில் நாங்கள் நலவை நாடுகிறேன்.
அதில் இருக்கிற ஆபத்துக்களை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை ஓதிக்கொண்டு வீட்டுக்குள் அங்கும் இங்குமாக பயத்தோடு பதற்றத்தோடு நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வெளியில் மதீனத்து மக்கள் மழை வருகிற பொழுது மழை பொழிய போகிறது என்று மகிழ்ச்சியில் இருந்தார்கள். நான் தான் கேட்டேன், ஆயிஷா சொல்றாங்க, நான் தான் கேட்டேன், நாயகமே மக்கள் எல்லாம் மழைக்கான அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறப்போ நீங்க ஏன் நாயகமே பயத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்டேன். எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நீ ஏன் பயப்படுறீங்க, எனக்கு புரியலே அப்படின்னு கேட்கிறப்ப தான் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா ஆயிஷா உனக்கு தெரியாதா, யா ஆயிஷா உனக்கு தெரியாதா, இதே ஆது சமூக மக்களுக்கு ஒரு மலை மேகம் திரண்டு வந்த பொழுது அந்த மக்கள் எங்களுக்கான மழை வருகிறது என்று மகிழ்ச்சியோடு இருந்த பொழுது ஹாதா மும்திருனா எங்களுக்கு ஒரு மழை பொழிய போகிறது என்ற மகிழ்ச்சியாக இருந்த அதே வேளையில்தான் அந்த மழை மேகத்திற்கு பின்னால் அவர்களுக்கான அழிவுக்கான அதாபு இருந்ததே. ஆயிஷா உனக்கு அது தெரியாதா? அதுபோல இந்த மலை மேகத்திற்கு பின்னால் திரண்டு வருகிற இந்த கார் மேகத்திற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய அதாபு இருந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இருக்காது என்று எப்படி உன்னால் சொல்ல முடியும்? அல்லாஹ்வே அஞ்சுகிறேன். அதிகம் அறிந்திருந்தார்கள், அதிகம் அல்லாஹ்வை அஞ்சினார்கள். ஒரு ஆலிமுக்கான அடையாளம் அந்த தன்மைதான் இல்மையும், அந்த தன்மைதான் தரத்தையும் உயர்த்தும். இது மாதிரி ஆலிமுகள் தான் இன்றைக்கு தேவை. இன்னைக்கு நம்மகிட்ட என்ன ஆயிருச்சு? ஆலிமுண்டா தர்க்கம் பண்ணா சிறந்த ஆலிம், விவாதத்துக்கு நீ ரெடியா நான் ரெடியா, உனக்கு நான் எப்படி பதில் சொல்றேன், நீ எனக்கு எப்படி பதில் சொல்ற, ஃபேஸ்புக்கில் நீ எப்படி போட நான் எப்படி போடுறேன்னு பார்க்கிறேன். ஒரே சண்டைகளும் தர்க்கங்களும் எதிரும் உதிருமான இதுகள் எல்லாம் இன்னைக்கு இல்மின் அடையாளமாக எடுத்ததினால் வஹதத்துல் உஜூதை இந்த ஆலிம் சமூகமே மறந்து போய்விட்டது, கைவிட்டது. இந்த ஆலிமுக்கு எது தேவை, எதை எடுக்க வேண்டும், எந்த தளத்தில் பயணிக்க வேண்டும், இந்த ஆலிமுக்கான அடையாளம் என்ன, அத்தனையும் இன்னைக்கு கைவிடப்பட்டது. அதனால் என்ன ஆனது? ஆலிமே லிசானி, உயிரோட்டம் இல்லை, ஒரு உள்ளார்ந்தம் இல்லை, உணர்வு இல்லை. கல்யாண வீட்டில் கேட்ரிங் சமைச்சு வச்ச மாதிரி கல்யாண வீட்டுக்காரன் அதில் நின்று சாப்பிடுங்கன்னு எடுத்து வச்சா அதில் இருக்கிற அந்த உறவும் அன்பும் பாசமும் ஏதோ 200 ரூபா சம்பளத்துக்கு ஒருத்தன் சாப்பிடுங்க எடுத்து வச்சா வருமா? உள்ளத்தில் ஒட்ட மாட்டேது உறவு. நாக்கில் உரை வைத்து தேனை நக்கியது போல் இருக்கிறது, உள்ளத்தில் ஒட்டல. இன்னைக்கு ஷரியத்து இல்மில் ஏன் இவ்வளவு குழப்பம்? ஷரியத்து இல்மு எப்படி ஒரு சமுதாயத்திற்கு குழப்பமாக அமையும்? என்னது ஃபுட் பாய்சன்றான், முடிய மாட்டேங்குது. ஃபுட் பாய்சன் எப்படி நடக்குதுங்க? ஃபுட்டு எப்படி பாய்சனா ஆச்சு? அல்லாஹ் ரிஸ்க்கு, ஃபுட்டு என்பது ரிஸ்க்கு, அது எப்படிங்க பாய்சனா மாறும்? எதிரும் புதிருமானது. ரிஸ்க்கு என்பது ஆரோக்கியத்தை தருவது, உடல் வலிமையை தருவது. ஒரு கைப்பிடி ரிஸ்க்கு என்னை முதுகெலும்பை நிறுத்தி நிப்பாட்டும் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அந்த ஃபுட்டு பாய்சன்றான், ஜாயின்ட் பண்றான். கலிகாலம், நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கிற காலம். அது மாதிரி ஷரியத்தை இன்னைக்கு ஷரியத்து இல்மு ஃபித்னாவா மாறி நிக்குது, குழப்பமா மாறி நிக்குது. இந்த சமுதாயத்தில் அதிகம் ஃபித்னாக்கள், இந்த சமுதாயத்தில் அதிகம் குழப்பங்கள், இந்த சமுதாயத்தில் அதிகம் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், இந்த சமுதாயத்தில் பிளவுகள் அத்தனையும் யாரால் வந்தது என்று வரலாறை புரட்டி பாருங்கள். எங்கோ ஒரு இடத்தில் தொடங்கி வைத்தது ஒரு ஆலிம், அதற்கு மாற்று கருத்து கிடையாது. ஆலிமுதான், உலமாக்களால் தான் அநேக ஃபித்னாக்கள் பிரச்சனை. மார்க்கத்தை பத்தி ஒன்றும் தெரியாதவன் எப்படி பிரச்சனை பண்ண முடியும்?
எப்படி ஃபித்னாவை எழுப்ப முடியும்? எப்படி குழப்பத்தை உண்டு பண்ண முடியும்? அது எந்த ஆலிமு, எப்படிப்பட்ட ஆலிமு, அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். ஆனால் ஆலிம், இந்த சமுதாயம் அதிகம் சந்திச்ச பிரச்சனைகளும் இழப்புகளும், பள்ளிதோறும் பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், குரூப்புகள், எத்தனை பிளவுகள், அத்தனைக்கும் யார் தொடக்கமாயிருக்கிறார்? காரணம் என்ன? மார்க்கத்தை கற்று தேறியவர் எப்படி ஒரு ஃபித்னாவுக்கும் பிரச்சனைக்கும் காரணமாகிறார்? ஒரு ஆலிம் எப்படி அதை தொடங்கி வைக்கிறார்? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொல்வார்களே, நான் அதிகம் பயப்படுவது ஷைத்தான கூட இல்ல, முனாஃபிக்கான ஆலிமத்தான் பயப்படுறேன்டுவாங்க. அதிகம் பயப்படக்கூடிய இடத்தில். அப்பதான் உலமாக்கள் எழுதி வைக்கிறாங்க, 100% பச்சை முனாஃபிக்காக யாரால மட்டும்தான் வர முடியும். சில உண்மையை சொல்லணும்ல, 100% பச்சை துரோகியாய், முனாஃபிக்காய், இந்த சமுதாயத்திற்கு கேடாய் யாரால மட்டும்தான் முடியும்டா? ஒரு ஆலிமால மட்டும்தான் முடியும். அவாமால் அவ்வளவு தூரம் பண்ண முடியாது, அவ்வளவு தூரம் பண்ண முடியாது. ஒரு கொலைகாரன் இருக்கிறான், வழி பறிச்சு ஒரு கத்தி எடுத்து குத்துனான். அதே ஆபரேஷன் தியேட்டரில் டாக்டர் கோட்டெல்லாம் போட்டுட்டு அவனும் கத்தி அடிச்சு தான் என்ன செஞ்சுருக்கிறான்? எல்லா வேலையும் பார்த்துருக்கிறான். 2 இடத்துலையும் உயிர் போயிடுச்சு. ஆனால் நடுத்தருவில் குத்தி கொலை செய்யப்பட்டவனை கொலைன்னு சொல்லிட்டோம், அவன் கொலையாளின்ட்டோம். ஆனால் இவனை டாக்டர் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுல எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸு. அவன் உயிர் போச்சு அப்படின்னு சொல்ல வர்றப்ப அவனுக்கு மரியாதையை கொடுக்குறோம், எந்திரிச்சு நிற்கிறோம். டாக்டர் சொல்கிறான், இல்லை எவ்வளோ முயற்சி செஞ்சோம், செத்து போயிட்டான். அப்படியாங்க டாக்டர்? 2 இடத்துலையும் தான் உயிர் போயிருக்கு. சிஸ்டத்தோட கொலை செஞ்சா இன்னைக்கு மரியாதை, சிஸ்டம் இல்லாமல் கொலை செஞ்சுட்டா வர முடியாது. நடுத்தருவில் குத்துறானே அந்த கொலையாளி அந்த லெவலுக்கு கோட்டு போட்டுட்டு வர முடியாது. அதுக்கு ஒரு படிப்பு எல்லாம் தேவை. இந்த சமுதாயத்தில் ஆலிமுகளால் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. அது எது மாதிரியான ஆலிமுகள்? அதற்கான காரணம் என்னண்டா, அங்குதான் தரீக்கத்தும் மாரிஃபத்தும் வஹ்தத்துல் வஜூதும் அல்லாஹ்வை அறிதல் என்பதும் எங்கு வறட்சியானதோ, எங்கு விடுபட்டதோ அங்கு எல்லா பிரச்சனைகளும் ஆனது. அதனால தான் இந்த ஆலிம் பெருமக்கள், இந்த யாசினி சனது பெறுகிற ஆலிம் பெருமக்கள், முடிந்தது என்று நினைக்காதீர்கள், உங்களுக்கு தொடங்குகிறது. தாயின் தந்தையை பிடித்து நடந்து நடை பழகி, அடுத்து ஆசிரியருடைய கரம் பற்றி இல்மை எடுத்து சனது வாங்கி உடனேயே ஷேഖിனுடைய கரத்தை பிடிச்சிருங்க, நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. எந்த காலத்திலும் கைப்பிடிக்காமல் இருந்துடக்கூடாது. கைப்பிடிக்காமல் ஒரு நாளும் நமது வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. தந்தையின் கை, ஆசிரியர் தந்தையின் கை, ஷேഖின் கை, இதுதான் வாழ்க்கை. சிறந்த வாழ்க்கைக்கான அடையாளம். நான் யார் கையும் பிடிக்கலண்டா ரொம்ப ஆபத்தானவன். அவனால் எப்பொழுது ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துடும். கைப்பிடிக்க வேண்டும். அதனால தான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களிமா சொன்னாலும் என் கையை பிடித்து களிமா சொல்லுண்டாங்க. பிடிக்கணும். வாழ்க்கையில் எழுந்து நிற்பதற்கு என் தந்தையின் கரம், கல்வியில் உயர்ந்து நிற்பதற்கு எனது ஆசிரியரின் கரம், ஈமானில் மேன்மை பெற்று இருப்பதற்கு எனது ஷேഖின் கரம். ஆனால் பெரிய ஆச்சரிய அதிசயம், இந்த யாசினியா மதரசாவில் என்ன நடக்குன்னா, ஷேഖின் கையை பிடிச்சிக்கிட்டே தான் இந்த பிள்ளைய படிக்கிறாங்க, ஓதுறாங்க. ரொம்ப பெரிய பாக்கியம். உங்களுக்கு அந்த பஞ்சப்பாடு இல்லை. பட்டம் வாங்கிட்டு ஷேഖை தேடிலாம் போக வேண்டாம், இங்கே ஷேഖே தேடி வந்திருக்கிறாங்க. என் அன்பு நிறைந்தவர்களே, எனது பயானுடைய நிறைவு பகுதியாக ஒரு செய்தியை நான் சொல்லுவேன். ஆலிம்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் ஆலிம்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும். ஆலிம்கள் 2 கல்வி என்று எப்பொழுது தமிழகத்தில் ஒரு விதி ஆரம்பித்ததோ அப்பொழுதெல்லாம் ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. ஒரு செய்தி
ஆலிமுகள் ஆலிமாக மாறியதற்கு பின்னால் தங்களுடைய களப்பணி என்பது எந்த காலத்திலும் மௌத்து வரையில் இல்மிலும் தர்சிலும் தீனினுடைய ஹித்மத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு மாடல் உலகம் என்ன சொல்லுது? ஒரு ஆலிம் ஆயிட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தா பெருமையாக பேசுது. இந்த சமுதாயம் பெருமையாக அசர்த்துங்க, அவர் 2 இது முடிச்சுட்டாரு, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, ஃபேன் ஷர்ட் போட்டு, அசர்த்துங்க. இந்த சமுதாயத்தினுடைய சுவை மாறியது. உணவில் எப்படி சுவை மாறிவிட்டதோ, பாரம்பரியமான சுவையை விட்டு வெஸ்டர்ன் சுவை எப்படி நமது நாக்கில் தொற்றிக்கொண்டதோ, அதுபோல் இந்த சமுதாயம் இன்றைக்கு ஒரு ஆலிமாகவே இருந்து விட்டால் அவர் காலம் கடக்கவில்லை, முன்னேறவில்லை. ஒரு ஆலிம் வேற துறைக்கு போயிட்டார்னா அது முன்னேறிய ஆலிம். ரசிக்குது இந்த உலகம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபி தோழர் வருவார். யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் இருக்கிற கனிமத்து பொருள், உங்களிடத்தில் இருக்கிற ஜக்காத், உங்களிடத்தில் சதக்கா, அதில் ஏதாவது கொடுங்கள். நான் பஞ்சத்தில் இருக்கிறேன், நான் பசியில் இருக்கிறேன், நான் வறுமையில் இருக்கிறேன், எதையாவது கொடுங்கள் என்ற பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோடாரி வாங்கி கொடுப்பார்கள். ஒரு விறகு வெட்டுகிற கோடாரியை வாங்கி கொடுப்பார்கள். கொடுத்து விட்டு சொல்வார்கள், பசிக்காக பஞ்சத்திற்காக யார் கையும் பிடிக்க வேண்டாம், யாரிடத்திலும் நீ பிச்சை எடுக்க வேண்டாம், உனக்கு கண்ணியம் தன்மானம் இருக்கிறது, இந்த கோடாரியை வைத்து உழைத்து பிழைத்துக்கொள் என்று அனுப்பி வைக்கிறார். அந்த சஹாபி அந்த கோடாரியை வாங்கி கொண்டு தனது வாழ்வாதாரத்தை தேடி சென்று விடுகிறார். ஒரு நிகழ்வு, ஒரு நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் தொழுகையெல்லாம் முடிந்து சஹாபாக்கள் கலைந்து செல்லுகிற வேளையில் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். தொழுது முடித்த நபித்தோழர்கள் கலைந்து செல்லுகிற பொழுது நான் கடுமையான பசியில் இருந்தேன். எனக்கு அவ்வப்பொழுது கடுமையான பசி வரும். அந்த பசியில் ஒரு மயக்கமும் வரும். சில வேளையில் லுகர் தொழுகையில் மயக்கமாய் நான் கீழே விழுவேன். அப்படியெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறது. கடுமையான பசி. மதிய வேளையில் லுகர் தொழுகை தொழுது கலைந்து செல்லுகிறார்கள். கடுமையான பசியில் இருக்கிற எனக்கு உணவு தேவை. நான் என்ன செய்தேன்? ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு போனேன். போயிட்டு என்ன செஞ்சேன்? ஒரு ஆயத்தை பற்றி கேட்டேன், ஒரு இறைவசனத்தை பற்றி கேட்டேன். இந்த இறைவசனத்தை எப்படி ஓதணும், அதில் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டேன். யார் கேட்குறா? யார் சொல்கிறா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறான். மதரசாவினுடைய மூத்த மாணவரே அவர் தான் இல்லையா? அவர் சொல்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு போயிட்டு இந்த ஆயத்தை எப்படி ஓதி புரிஞ்சுக்கிறேன்னு நான் கேட்டேன். சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அந்த ஆயத்தை தெரிகிறதுக்கு நான் போகலை, அதை புரிகிறதுக்கு நான் போகலை. அப்படி பேசுகிறப்ப பேச்சு வாக்கில் வா சாப்பிட போகலான்னு கூப்பிடுவாங்களோன்னு போனேன். அப்படி பேச்சு வாக்கில் பேசிக்கிட்டே இருந்த முன்னோடனே அடுத்து என்ன தோணும்ல, சரி வா சாப்பிட போகலான்னு என்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க. அதுக்காக ஒரு பேச்சு கொடுக்கணும், அதுக்காகத்தான் போனேன். அவர் ஆயத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டார். ஆயத்துக்கெல்லாம் விளக்கம் நல்லா தான் சொன்னார், விட்டுட்டு போயிட்டார். என்னடா ஃபஸ்ட்டு ஐடியா ஃபெயிலியர். சரி, அடுத்த ஆள் யார் தான் வரணும்? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போனேன். இந்த ஆயத்துக்குன்னு அதே ஆயத்தை சொன்னேன். அங்கேயும் ஆயத்துக்கு விளக்கன்றது எனக்கு விஷயம் இல்லை. அவராவது அப்படியே பேச்சுவாக்கில் சாப்பிட கூப்பிடுவாரோன்னு நினச்சேன். அவரும் அதே மாதிரி விளக்கத்தை சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார், சாப்பிட கூப்பிடல. அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். இதை மெஹராபில் உட்காந்துக்கிட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த காட்சியை நான் அங்கிட்டும் இங்கிட்டும் அல்லாடினது ஆயத்துக்கு விளக்கம் கேட்குறேன்னு மற்றவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உண்மையிலே எதை கேட்க போகிறேன்றது நபிகளுக்கு மட்டும்தான் தெரியும். இதை பார்த்து சிரிச்சிட்டு வாய் விட்டு சொல்லிட்டாங்க, அபூ ஹுரைரா ரொம்ப பசிச்சிருச்சோ அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப பசி வந்துருச்சோன்னு கேட்டாங்க இல்லையா? இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்பு செய்கிறாங்க. ஆனால் வரலாற்று முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், அந்த சஹாபிக்கு ஒரு கோடாரி கொடுத்ததை போல் அபூ ஹுரைராவுக்கு ஒரு கோடாரியை கொடுக்கவில்லை. கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அபூ ஹுரைரா ஏன் கண்ட ஆளுகளிடத்தில் அல்லது வேறு நபர்களிடத்தில் ஒவ்வொரு நபரிடத்திலும் பசிக்காக கையேந்துகிறாய்? இந்த கோடாரி பிடித்துக்கொள்,
போய் உழைத்து பிழைத்துக்கொள் என்று அந்த சஹாபிக்கு ஒரு கோடாரியை கொடுத்ததை போல் அபூ ஹுரைராவுக்கு கோடாரியை கொடுக்கவில்லை. அந்த பசியை ரசித்தார்கள், பசியுடனேயே பள்ளியில் இருக்க வைத்தார்கள். அப்படி செய்ததினால் ஒருவேளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கோடாரியை கொடுத்திருந்தால் புகாரியில இவ்வளோ ஹதீஸ் நமக்கு வந்திருக்காது. 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ் நமக்கு கிடைச்சிருக்குமா? அவரும் கோடாரி எடுத்து காட்டுக்கு போயிட்டா, எல்லாமே காட்டுக்கு போயிட்டா. இந்த நுபுவத்தினுடைய இல்மு எப்படி நமக்கு வந்திருக்கும்? ரசூலியத்துக்கு தெரியும் யாரை எங்க அனுப்ப வேண்டும், யாராருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும், யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது தெரியும். அந்த நபருக்கு கோடாரி அது வேறு. அபூ ஹுரைரா இங்க இருக்க வேண்டும். காரணம், அபூ ஹுரைரா எனது மதரசாவினுடைய மூத்த மாணவர், ஒரு மிகப்பெரிய முஹத்தீஸ். இந்த சமுதாயத்திற்கு இல்முன் நுபுவத்தை, நுபுவத்தினுடைய கல்வியை இவர் மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இவர் உழைப்பதற்கோ வேலை செய்வதற்கோ ஆள் அல்ல, ஹதீஸை சேகரிப்பதற்கான ஆள். இவருக்கு இதுதான் வேலை. அது பசியா கிடந்தாலும் அவருக்கு இதுதான் வேலை. அதான் உண்மை. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஒரு வாளை எடுத்து கொடுத்து பத்ருக்கு போண்டா, இத்தனை அழகிய கவிகள் நமக்கு வந்திருக்குமா? அவர்களுக்கு கவி. அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு பத்ர் யுத்தத்துக்கு வந்து ஷஹீதாகுங்கள் என்று சொல்லி இருந்தால் இத்தனை பைத்துல் மால் சேர்ந்திருக்குமா? உமர் ரலியல்லாஹு எங்கேயும் போக வேண்டாம், நீங்க உட்கார்ந்து ஹதீஸை படிங்கன்னு சொல்லி இருந்தா யுத்த களம்தான் வெற்றி களமாக மாறி இருக்குமா? யாரிடத்தில் என்னென்ன தகுதி இருக்கிறது, யாரை எதற்கு அமர்த்த வேண்டும், எந்த பொறுப்பு கொடுக்க வேண்டும். ஒரு பணக்காரரை வசூல் செய்ய வைக்க கூடாது. ஒரு ஏழையை பணக்காரன் என்று நம்மளாக உயர்த்தக்கூடாது. அவரிடத்தில் எது நியமத்துக்கள் இருக்கிறதோ, அவருக்கு என்ன தெரிகிறதோ, ஒரு பயான் பேசக்கூடியவர் அவருக்கு அந்த பொறுப்பு, ஒரு எழுத்தாற்றல் அவருக்கு அந்த பொறுப்பு, ஒரு கவிதை ஆற்றல் அவருக்கு அந்த பொறுப்பு, ஒருவர் செல்வந்தர் மிகப்பெரிய வியாபாரி அது பொருளால் அவருக்கான பொறுப்பு. அவருடைய தன்மையை அறிந்து புரிந்து அந்தந்த தளத்தில் அவர்களை வைத்தாலே இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. உலமாக்கள் தங்கள் தளத்தை விட்டு அவர்கள் வெளியாகிற பொழுதுதான் இங்கு அநேக பிரச்சனைகள் வந்தது. காலம் உள்ளவரை, உயிர் உள்ளவரை இல்முக்காகத்தான், இந்த தீனுக்கான ஹித்மத்து தான் எனது லட்சியம், எனது வாழ்க்கை. உலமாக்களுடைய பணியும் உலமாக்களுடைய தளமும் அதுதான். இவர் போய் கோடிக்கணக்காக சம்பாரிச்சு இந்த சமுதாயத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜக்காத்து கொடுக்க 1000 பேர் இருக்கிறான். ஆனா இல்மை கொடுக்கக்கூடியது யார்? இந்த சமுதாயத்திற்கு இல்மை கொடுக்கக்கூடியவர்கள் யார்? இந்த சமுதாயத்திற்கு இபாதத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர் யார்? அதானிக்கு அம்பானிக்கு களிமா சொல்லிய மெஹராப்ல வந்து நிப்பாட்ட முடியும்? இல்முக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், இல்மை எடுத்தவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இல்மை கொடுக்க வேண்டும். இல்மை கொடுக்காமல் தடமாறக்கூடாது. அவர்களுக்கு அதுதான் பணி. எவ்வளவு பெரிய பதவி! இமாமத்தும் தர்சும் சும்மாவா நினைக்கிறீங்க? இமாமத்தும் தர்சும் யாருடைய பணி? நுபுவத்தினுடைய பணி இல்லை, நுபுவத்தினுடைய பதவி. நுபுவத்தை இறைவன் கண்மணிக்கு கொடுத்து அரசர் பதவி கொடுத்தானா? இல்லை, இமாமத்து பதவியை கொடுத்தான். கண்மணிக்கு நுபுவத்தினுடைய பொறுப்பை கொடுத்து தளபதியினுடைய பதவியை கொடுக்கல, தர்சனுடைய பதவியை கொடுத்தான். நுபுவத்தினுடைய பணி, நுபுவத்தினுடைய பதவி தர்ஸ் என்பதும் இமாமத்து என்பதும் அதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உலமாக்களுக்கு கொடுத்தார்கள். தர்ஸையும் இமாமத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள். இதை நீங்கள் கட்டி காத்து வாருங்கள். இந்த தர்ஸிலும் இந்த இமாமத்திலும் எனக்கு வாரிசு உலமாக்கள் என்று அந்த பதவியை அப்படியே அந்த நுபுவத்து ரசூலியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால், அந்த பதவியை விட்டு நீங்கள் உலமாக்கள் வெளியாகிற பொழுது அது எவ்வளவு பெரிய விபத்து, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. மிகச்சிறந்த ஒரு நிலை இமாமத்து என்பது. வரலாறை புரட்டி பாருங்கள். நபிகளுடைய இமாமத்தில், நபிகளுடைய இமாமத்தில் ஒரு காலம் ஒரு வக்தும் தப்பவில்லை. அவ்வளவு பொறுப்பு. சொல்ல முடியும், வீட்டிலிருந்து சொல்ல முடியும், அபூபக்கர்
தொழுவைங்க, அசர் தொழு வச்சுட்டு போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறேன், ஏன்டா ஜும்மா முடிஞ்சு டயர்டாக இருக்குது, அதனால் அசர் ரெஸ்ட்டு சொல்ல முடியும். சொன்னால் சஹாபாக்கள் வரிசை கட்டி தொழு வருவார்கள். சொல்லலையே. தங்களுடைய வாழ்நாள் முழுக்க தனக்கு கொடுக்கப்பட்ட இமாமத்து பணியை, அந்த பொறுப்பை, அந்த நேரத்தை, அந்த வக்தை ஒருவனதும் விடவில்லை. யாரு தலையிலையும் போய் வைக்கவில்லை. சரியாக நின்றார்கள். வரலாற்றில் 2 இடத்தில் மாத்திரம்தான் பின்னால் நின்று தொழுதார்கள் என்று வருகிறது. தர்ஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உட்கார வச்சு பாடம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு வெளியில போனாங்களா? விடல. என் ஆலிம் பெருமக்களே, நுபுவத்தும் ரசூலியத்தும் உங்களுக்கு கொடுத்த அற்புதமான தலம் இமாமத்தும் தர்சும். அது மிகச் சரியாக இருந்திருந்தாலே உலமாக்களுக்கும் உமராக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கூடுதல் சிறப்பு ஷேஹு கைப்பிடித்திருக்கிறார்கள், உங்களை தாங்கி பிடிக்கிறார்கள். இமாமத்தையும் தர்சையும் சரியாக செய்யுங்கள், நாங்கள் இருக்கிறோம் என்ற அகில பைத் ஷேஹ் தாங்கி நிற்கிறார்கள். உங்களுக்கு வேற என்ன வேண்டும்? ஆலிம் என்றால் ஆலிமாவே இருங்கள், அதில் கரை கடந்து வாருங்கள். முழுமையான ஆலிமாய் தன்னிகரற்ற இல்மில் தலையெடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு இந்த இல்மு சேர வேண்டிய பாக்கி நிறைய இருக்கிறது. அதெல்லாம் தடைபட்டு கிடக்கிறது, குறைபட்டு கிடக்கிறது. கண்டவன் எல்லாம் ஆலிம் என்ற பெயர் எடுத்து இந்த சமுதாயத்தை வழி தவற வைத்திருக்கிறான். அவைகளை களைந்தெடுத்து சரியான பாதை அமைத்து அவர்களை ஷரியத்தையும் தாண்டி மாரிஃபத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய கடமை, பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அந்த பொறுப்புகளை உணர வேண்டும். பணங்காசுகளுக்கும் உலகத்தினுடைய சில விஷயங்களுக்குமாக இமாமத்தையும் தரிசையும் விட்டு வெளியேறுவது என்பது அது கருவறையில் நடக்கக்கூடிய கொலைக்கு சமமானது. அறிவூற்றுகளும் ஹதீஸினுடைய ஆத்மார்த்த ஞானங்களும் இந்த சமுதாயம் பயனடைய வேண்டும். அந்த உயர்ந்த நிலைக்கு இந்த யாசினி உலமா பெருமக்கள் உயர வேண்டும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வசீலாவையும் வைத்து, அகில பைத்துகளுடைய வசீலாவை வைத்து இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்தவனாய் எனக்கும் ஒரு இடத்தையும் வாய்ப்பையும் இந்த இடத்தில் கொடுத்த கண்ணியத்திற்குரிய ஆயுயிர் ஷேக் நாயிம் அவர்களுக்கு சலாத்தையும் எனது பணிவையும் அவர்களுக்கு சமர்ப்பித்தவனாய் என்றும் இன்று போல் எங்கள் ஷேக் நாயத்தனோடு 2 கலந்து முகம் பார்த்தே தமது வாழ்க்கையிலே கழிக்கக்கூடிய, வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தர வேண்டும். அஜத்துமார்களுடைய துவாக்களும் ஷேக்குமார்களுடைய வழிகாட்டல்களும் எந்நேரமும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த துவாவையும் இந்த நேரத்தில் பதிவு செய்தவனாய் நான் நன்றியோடு துவாவோடு விடைபெறுகிறேன். வாஹ்ரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.